என் பெயர் லட்சுமி. நான் மிகவும் கோபத்தில் இருந்தேன். அந்த கோப நிலையில் சமையலறைக்கு சென்று சாப்பாடு செய்ய தொடங்கினேன். சமைக்கும் போது பாத்திரங்களை வலுவாக தட்டிக்கொண்டே இருந்தேன். சில சமயங்களில் இங்கும் அங்கும் எரிந்தும் கொண்டிருந்தேன். சமையலறையிலிருந்து வந்த சத்தத்தை கேட்டு என் 3 மகள்களும் உள்ளே வந்தார்கள். சுனைனாவும் அவர்களுடன் இருந்தாள். ஆனால் என்னை இவ்வளவு கோபத்தில் பார்த்ததும் யாருக்கும் என் முன்னால் வந்து எதுவும் சொல்ல தைரியம் இல்லை. ஏனென்றால் நான் கோபமாக இருக்கும்போது யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டேன். அவர்களை பார்த்து, ஏன் வந்தீர்கள் இங்கே, போங்க என்று கோபத்தோடு சொன்னேன். என் சொல்லை கேட்டு என் 3 மகள்களும் வெளியேறினார்கள். ஆனால் சுனைனா அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். மேலும் வந்து என்னை தேற்ற முயன்றாள். அவள் என்னை தொட துவங்கியதும் என் கோபம் வானத்தை தொட்டது. ஏனென்றால் என் கோபத்துக்கு காரணம் அவள்தான். நான் அவளை மிகவும் வலுவாக தள்ளினேன். அவள் விழுந்து விடாமல் தப்பித்துக் கொண்டாள். நான் அந்த பெண்ணை மிகவும் வெறுக்கிறேன். இவ்வளவு வெறுப்பு வேறு யாரிடமும் இல்லை. அவள் கண்களில் கண்ணீருடன் என்னை பார்த்து கொண்டே இருந்தாள். பிறகு போய்விட்டாள். அவள் போன பிறகு எனக்கு கொஞ்சம் ஆறுதல் ஏற்பட்டது. அவளிடம் உள்ள வெறுப்பு உலகில் வேறு யாரிடமும் இல்லை. இன்று என் கோபத்துக்கு காரணம் என் மூத்த மகளின் திருமண விஷயத்தை பற்றி பேச ஒரு பெண் வந்திருந்தார். வாசலில் என் மகள்களையே பார்த்து கொண்டிருந்தன. நான் இந்த திருமணம் நடந்துவிட வேண்டும் என்று விரும்பினேன். ஏனென்றால் மிகவும் நல்ல திருமண வாய்ப்பு. டீ மற்றும் ஸ்நாக் சாப்பிட்ட பிறகு அந்த பெண்கள் கேட்டார்கள், வாசலை திறந்தவளும் உங்கள் மகள்தானே என்றார். நான் ஒரே அடியாக பயந்து விட்டேன். சுனைனா ஏதாவது தவறு செய்யக்கூடாது என்று நினைத்தேன். ஆமாம், அவளும் என் மகள்தான். ஏன், என்ன நடந்தது? அவள் உங்களிடம் ஏதாவது தவறாக நடந்து கொண்டாளா என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அவள் மிகவும் அழகான பெண். விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு சுனைனா மிகவும் பிடித்துள்ளாள். உங்கள் சுனைனா மகளின் திருமணம் எங்களுக்கு தேவை. எங்கள் மகனுக்காக. உங்கள் மகள் எங்களுக்கு பிடித்துவிட்டது. தயவு செய்து மறுக்காதீர்கள் என்றார்கள். இதை கேட்டதும் நான் கோபத்தால் உள்ளுக்குள்ளேயே கொதித்துக் கொண்டிருந்தேன். எப்படியோ மனதை கட்டுப்படுத்தி, சரி, நாங்கள் யோசித்து பதில் சொல்கிறோம், இப்போது உடனடியாக பதில் சொல்ல முடியாது என்றேன். பிறகு அவர்கள் சென்று விட்டார்கள். எனக்கு எதுவுமே புரியவில்லை. அவர்கள் போன பிறகு நான் சமையலறைக்கு சென்று என் கோபத்தை அந்த பாத்திரங்களில் வெளியேற்றினேன். நான் என்ன செய்வது? அவளுக்கு இவ்வளவு அடி கொடுத்தால் என் கோபம் தீர்ந்திருக்கும். ஆனால் நான் முடங்கி இருந்தேன். சிறு வயதில் விஷயம் விசித்திரமாக இருந்தது. ஆனால் இப்போது சுனைனா பெரியவளாகிவிட்டாள். சிறு வயதில் அவளை அடித்து என் கோபத்தை வெளியேற்றுவேன். ஆனால் இப்போது அவள் பெரியவளாகிவிட்டாள். அவள் மீது கை தூக்க முடியாது. அவள் பதிலடி கொடுத்தால் என் மரியாதை என்ன ஆகும்? எனினும் அவள் எனக்கு மிகவும் பயப்படுகிறாள். நான் அவளை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன். இப்போது நான் அவளை வாய்ச்சொல்லால் கத்தினேன். மாலை நேரத்துக்குள் நான் சாதாரணமாகிவிட்டேன். இப்போது மூளையில் யோசனை தோன்றின, இந்த சிக்கலை எப்படி சமாளிப்பது என்று. பிறகு நானே சாதாரணமாகி அவர்களுக்கு போன் செய்து மன்னிப்பு கேட்டேன். எங்களை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு போன் செய்ய முடியவில்லை. விஷயம் என்னவென்றால், நாங்கள் ஏற்கனவே சுனைனாவின் திருமணத்தை நிச்சயித்து விட்டோம். ஆகையால் அவளை உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் விரும்பினால் என் மற்ற மகள்களில் யாரையும் தேர்ந்தெடுக்கலாம் என்றேன். இதை கேட்டு அந்த பெண் சொன்னாள், மன்னிக்கவும் அக்கா, எங்களுக்கு சுனைனாதான் பிடித்திருக்கிறாள். அவளுடன் திருமணம் செய்ய முடியாவிட்டால் பரவாயில்லை, வேறு யாரையாவது பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் எங்களுக்கு அவள்தான் மனசுக்கு பிடித்தவள் என்றார். இந்த வார்த்தை என் உள்ளத்தில் எண்ணெய் ஊற்றிய தீபம் போல் கோபத்தை கொழுந்து விட்டெறிய செய்தன. சுனைனாவின் மீது பழைய கோபம் மீண்டும் பொங்கி எழுந்தது. முதலில் அவள் தாய் என் உரிமைகளை திருட முயன்றாள். இப்போது அவளே என் மகள்களின் வாய்ப்புகளை கெடுத்தாள். கோபத்துடன் போனை வைத்துவிட்டு உறுதியாக முடிவு செய்தேன். எதுவாயினும் சரி, என் மகள்களுக்குரியதை இந்த சுனைனாவுக்கு கொடுக்க மாட்டேன். மனதில் இந்த முடிவுடன் வெளியே வந்தேன். சுனைனா வீட்டு வாசலில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். அவள் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்ததும் என் கோபம் மீண்டும் கொழுந்துவிட்டது. இங்கே உட்கார்ந்து என்ன படிக்கிறாய் என்று திட்டினேன். என் கடுமையான குரலும் நான் புத்தகத்தை வீசி எறிந்ததும் அவளை நடுங்க வைத்தன. அவள் கண்களில் நீர் துளிர்ந்தது. ஆனால் கண்ணீரை கட்டுப்படுத்த முயன்றாள். என் பேச்சை கேட்டு எந்திரம் போல் எழுந்து வேலைக்கு செல்ல திரும்பினாள். நான் கோபத்துடன் அவளை பார்த்து கொண்டே நின்றேன். ஆனால் அவள் கண்ணீர் வடித்ததை பார்த்தபோது என்னுள் ஒரு குறுகிய நெகிழ்ச்சி உண்டாயிற்று.
ஆனால் உடனேயே என்னை சமாளித்துக் கொண்டேன். ஏனெனில் என் கணவர் சஞ்சு முன் நான் எப்படி பிச்சைக்காரியாக நின்றேன் என்பது நினைவுக்கு வந்தது. அன்று நான் சஞ்சீவிடம் கெஞ்சியதை நினைத்தேன். சஞ்சு, தயவு செய்து இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளாதே. நமக்கு மகள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள்? அவர்களின் மானத்தை பற்றியாவது சிந்தியுங்கள் என்றேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவில்லை. என்னை வெறுப்புடன் பார்த்து சொன்னார், பொண்டாட்டியாக இருந்தால் அதுவே போதும். தலையில் ஏறி உட்கார தேவையில்லை. நான் என் ஆபீஸில் வேலை செய்யும் பூரணியை காதலிக்கிறேன். அவளையே திருமணம் செய்து கொள்கிறேன். அவள் குறைந்தபட்சம் படித்தவளாவது இருக்கிறாள். உன்னை போல் காட்டுமிராண்டி அல்ல. ஒரு மகன் கூட எனக்கு பெற்றுத்தர முடியாத உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என் திருமணத்தை தடுக்க என்றார். இந்த இழிவான சிந்தனையை கேட்டு நான் அவரை வெறுத்தேன். ஆனால் என் மகள்களின் முகத்தை பார்த்து மீண்டும் வீட்டை காப்பாற்ற முயன்றேன். கடைசி முயற்சியாக ஒரு கேள்வி கேட்டேன். அவளும் உனக்கு மகனை தராவிட்டால் என்ன செய்வாய்? மூன்றாவது திருமணமா என்றேன். ஆனால் என் வார்த்தைகள் சஞ்சுவை தொடவில்லை. அவர் பதிலளித்தார், நான் பூரணியை மகனுக்காக மணக்கவில்லை, மனதின் சாந்திக்காக மணக்கிறேன். அவள் மகனை தராவிட்டால் பரவாயில்லை. ஒரு மகள் பிறந்தாலும் என்ன? உனக்கு 3 மகள்கள் இல்லையா? இன்னொன்று சேர்ந்து விட்டால் என்ன என்றார். சஞ்சு எவருடைய பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. அவர் முழுமையாக பூரணியின் மயக்கத்தில் இருந்தார். அந்த வாரமே அவளுடன் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருந்தார். நான் ஏதோ பேச முன்வந்ததும் அவர் சீறினார். இன்னும் ஒரு வார்த்தை பேசினால் இப்போதே விவாகரத்து செய்து உன்னை வீட்டை விட்டு துரத்து விடுவேன் என்றார். அந்த வார்த்தைகளோடு நான் முழுமையாக மௌனமானேன். என் மகள்கள் அப்போது மிக சிறியவர்களாக இருந்தனர். பெரிய மகள் 5 வயது, இரண்டாவது 3 வயது, இளையவள் வெறும் 2 மாதம் பருவம்தான். எனவே நான் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் இனி எதை சொன்னாலும் அர்த்தமில்லை. பிறகு நடந்தது நடந்தே போயிற்று. அடுத்த வாரமே பூரணியை மணந்து அவளை 2வது மனைவியாக வீட்டிற்கு அழைத்து வந்தார். நான் மனதை கல்லாக்கி அவளை வரவேற்றேன். திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நடந்திருந்தது. ஆனால் மறுநாள் உணவை ஏழை குழந்தைகளுக்கு விநியோகித்து விட்டனர். பூரணி வந்த பிறகு என் வாழ்க்கை எப்படி நகர்ந்தது என்பது எனக்கு மட்டுமே தெரியும். என் அப்பாவி குழந்தைகளின் முகத்தை பார்த்து பார்த்து உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டிருந்தேன். எங்கள் வீடு பெரியதாக இருந்ததால் இடத்திற்கான பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் வீட்டின் பெரிய மற்றும் அழகான அறையை பூரணிக்கு ஒதுக்கிவிட்டார். நான் பெரும்பாலும் என் குழந்தைகளுடன் என் அறையிலேயே அடைபட்டிருப்பேன். திருமணமான 3ஆம் நாளே சஞ்சும் பூரணியும் ஹனிமூன் சென்று விட்டனர். பின்னால் தங்கியது நானும் என் 3 சிறு குழந்தைகளும். அவர்கள் முழு 1 மாதம் கழித்துதான் திரும்பினர். அந்த மாதம் எவ்வளவு துயரத்தில் கழிந்தது என்பது எனக்கு மட்டுமே தெரியும். 3 சிறு குழந்தைகளை பராமரிப்பதோடு வெளிப்புற வேலைகளையும் செய்ய வேண்டியது இருந்தது. நான் நினைத்தேன், வாழ்க்கையின் மிகப்பெரிய கொடிய மாதம் இதுதான். ஆனால் நான் தவறாக நினைத்து விட்டேன். என் நிஜ துன்பங்கள் அப்போதுதான் தொடங்கியிருந்தன. எனக்கோ என் குழந்தைகளுக்கோ தேவையான எதையும் சஞ்சு கவனிக்கவில்லை. நான் ஏதாவது கேட்டால் வாரங்கள் கடந்தும் பதில் கிடையாது. ஆனால் பூரணி கேட்டால் அடுத்த 1 மணி நேரத்தில் அது கிடைத்துவிடும். பூரணி அழகாகவும் படித்தவளாகவும் நாகரீகமாக பேசக்கூடியவளாகவும் இருந்தாள். ஆனால் அவளை பார்க்கும் போதெல்லாம் என் உள்ளத்தில் வெறுப்பின் தீப்பொறிகள் பறந்தன. என் மற்றும் என் குழந்தைகளின் உரிமைகளை திருடிய இந்த பெண்ணின் முகத்தில் அடிக்க வேண்டும் என்று எண்ணினேன். சஞ்சு முழு நாளும் பூரணி உடனேயே கழிப்பார். என்னையோ என் குழந்தைகளையோ பார்க்க கூட மாட்டார். பூரணி வீட்டு வேலை எதுவும் செய்ய மாட்டாள். ஏனென்றால் சஞ்சு அவளிடம் வீட்டு வேலை செய்யாதே, சமையலறையில் நீண்ட நேரம் நிற்காதே, உன் நிறம் கருமையாகிவிடும் என்று சொல்லியிருந்தார். பூரணி இதை கேட்டு வெட்கத்துடன் ஏற்றுக்கொண்டாள். மாறாக சஞ்சு என்னிடம் கட்டளையிட்டார், வீட்டு வேலைகள் எல்லாம் நீயே செய்வாய். பூரணியை எதற்காகவும் தொந்தரவு செய்யாதே, வேலைகளை சரியான நேரத்தில் முடிப்பாய் என்றார். இதை கேட்டு என் மனம் மிகவும் மோசமானது. நான் இனி வாழ நினைக்க விரும்பவில்லை. உடலில் உயிர் வாழ்ந்தேன், என் குழந்தைகளுக்காக மட்டுமே. எனவே எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டேன். கணவர் உணர்ச்சியற்றவராக இருந்தால் என்ன குறை சொல்வது? பூரணி படித்தவள், புத்திசாலி. ஆனால் இறுதியில் அவளும் ஒரு பெண்தானே. அவளும் எந்த வேலையும் செய்ய மாட்டாள். முழு நாளும் அறையில் அடைபட்டிருப்பாள். சஞ்சு ஆபீஸிலிருந்து திரும்புவதற்கு 5 நிமிடம் முன்பு மட்டும் வெளியே வருவாள். முழுமையாக அலங்கரித்து வாசலில் அவருக்காக காத்திருப்பாள். இருவரும் இனிமையாக பேசிக்கொண்டிருப்பார்கள்.
சஞ்சும் பூரணியும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். நானும் என் குழந்தைகளும் சமையலறையில் தனியாக சாப்பிட வேண்டியது இருந்தது. இது சஞ்சுவின் கட்டளைகளாக இருந்தது. என் முன்னால் குறைந்தபட்சமாகவே வரவேண்டும் என்று சொல்லியிருந்தார். சில சமயங்களில் என் கோபத்தை என் குழந்தைகள் மேல் வெளிப்படுத்தி விடுவேன். பின்னர் மிகவும் வருந்துவேன். இதில் இந்த அப்பாவி பிள்ளைகள் மீது என்ன தவறு என்று. ஆனால் நானும் ஒரு வழியில்லாத நிலையில் இருந்தேன். நான் நாள் முழுவதும் வீட்டு வேலைகளில் சிக்கியிருப்பேன். அனைவருக்கும் காலை உணவு, மதிய உணவு, துணி துவைத்தல், வீடு சுத்தம் செய்தல், 3 சிறு குழந்தைகளை பராமரித்தல், சஞ்சுவின் மற்றும் பூரணியின் கூடுதல் கோரிக்கைகளை சமாளித்தல், மனதை கல்லாக்கி வேலை செய்து கொண்டே அவர்களின் காதல் நாடகங்களை பார்த்து கொண்டிருப்பேன். சஞ்சு பூரணியை வேறு வீட்டில் வைத்திருந்தால் குறைந்தபட்சம் என் மனம் இவ்வளவு வலிக்காது. ஆனால் அவர் அவளை என் மார்பின் மீதே வந்து உட்கார வைத்து விட்டார். பிறகு ஒரு நாள் பூரணி கர்ப்பமாக இருப்பதாக தெரிந்தது. சஞ்சு முதல் முறையாக தந்தை ஆகிறார் போன்ற உற்சாகம். ஆனால் எனக்கு ஒரு சிறிய ஆறுதல். அவர்கள் ஒரு தனி வீடு எடுத்து அங்கேயே சென்று விட்டனர். ஆனால் போகும்போது சஞ்சு மேலும் ஒன்று கூறிவிட்டு சென்றார். பூரணி இங்கே இருந்தால் உன் கண் அவளுடைய குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று. இதை கேட்டு என் இதயம் துடித்தது. ஆனால் பூரணி வீட்டை விட்டு செல்வது கூட எனக்கு நிம்மதியை தரவில்லை. அவள் இருந்தால் குறைந்தபட்சம் வீட்டில் உணவு, குடிநீர் ஒழுங்காக வரும். இப்போது சஞ்சு அதை பற்றியும் கவலைப்படவில்லை. வீட்டில் உணவுக்கே பஞ்சம் ஏற்பட்டது. நான் தையல் வேலை தொடங்கினேன். சஞ்சுவிடம் பணம் கேட்பேன். அவர் வாரம் கடந்தும் கொடுக்க மாட்டார். எனவே நானே தனியாக சம்பாதிக்க தொடங்கினேன். தையல் வேலை செய்து வந்த பணத்தால் வீட்டு செலவுகளை நடத்தினேன். அந்த நாட்கள் என் வாழ்க்கையில் மிக கடினமான காலம். பிறகு ஒரு நாள் சஞ்சுவின் வேலை போய்விட்டது. அதே நேரத்தில் பூரணிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். வருமானம் இல்லை, செலவுகள் அதிகரித்தன. எனவே சஞ்சு வாடகை வீட்டை விட்டு வெளியேறி பழைய வீட்டுக்கு திரும்பினார். புதிய வேலை கிடைத்தது. ஆனால் சம்பளம் மிக குறைவு. அவரது முழு சம்பளமும் பூரணி மற்றும் அவளது மகள் சுனைனா மீதே செலவாகும். அவர்கள் அறையில் பால், பழங்கள் எப்போதும் நிறைய இருக்கும். ஆனால் என் குழந்தைகளுக்கு எதுவும் கிடைக்காது. நான் எனது தையல் வேலையை தொடர்ந்தேன். அதன் வருமானத்தால் என் மகள்களின் செலவுகளை ஈடுகட்டினேன். சஞ்சு அவரது சம்பளத்தில் இருந்து வீட்டு அடிப்படை தேவைக்கான அரிசி, எண்ணெய் மட்டுமே வாங்குவார். பூரணி முதலில் தனியாக இருந்தாள். ஆனால் படிப்படியாக அவளது உண்மையான நிறம் வெளிப்பட தொடங்கியது. வருமானம் குறைந்து செலவுகள் அதிகரித்த போது ஒரு நாள் அவள் சமையலறைக்கு பூட்டு போட்டு விட்டாள். நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன், ஏன் இப்படி செய்தாய்? அவள் பதிலளித்தாள், வருமானம் குறைவு. குழந்தைகள் எப்போதும் ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அதிக செலவு ஏற்படுகிறது என்று. அவளது வார்த்தைகளில் என் குழந்தைகளை குறிப்பாக இலக்கு வைத்திருந்தாள். இதையெல்லாம் சஞ்சு முன்னிலையில் செய்தாள். அவர் அங்கேயே அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நான் புலம்பும் பார்வையால் சஞ்சுவை பார்த்தேன். அவர் தோலை குலுக்கிவிட்டு சொன்னார், பூரணி சரியாக சொல்கிறாள். வருமானம் குறைவு, செலவு அதிகம். யோசித்துதான் செலவழிக்க வேண்டும். நான் சொல்லாமல் சொல்லி நின்றேன். நானே பணம் சம்பாதிக்கிறேன். என் குழந்தைகளின் செலவை நானே ஏற்கிறேன். பூரணி வீண் செலவு செய்கிறாளே. அவள் அறையில் எத்தனை பழங்கள் வீணாகி போகின்றன. ஆனால் இதுவும் என் பிழையோ, என் தவறோ? நான் என் கணவருக்கு அஞ்சியவளாக இருந்தேன். அங்கேயே மௌனம் சாதித்தேன். இதுவும் மட்டுமல்ல, பூரணி என் குழந்தைகளை பிரைவேட் பள்ளியில் இருந்து நீக்கி அரசு பள்ளியில் சேர்த்து விட்டாள். அவளுடைய மகள் சுனைனாவுக்கு பிரைவேட் பள்ளியில் சேர்க்கை கொடுத்தாள். நான் சஞ்சுவிடம் இதை பற்றி பேசிய போது அவர் சொன்னார், பூரணி சரியானதே செய்தாள். உன் மகள்கள் பிரைவேட் பள்ளியில் படித்து நல்ல அடிப்படை பெற்றுவிட்டார்கள். சுனைனாவுக்கும் நல்ல கல்வி கிடைக்கட்டும். உன் மகள்களுக்கு அரசு பள்ளியும் போதுமானது. சுனைனாவுக்கு இன்னும் பலம் இல்லை. அரசு பள்ளியில் சேர்ந்தால் படிப்பில் பின்தங்கி விடுவாள் என்றார். எந்த விழாவுக்கோ சடங்குக்கோ போனால் என் மகள்களுக்கு நானே தையல் செய்து தருவேன். ஆனால் சுனைனாவுக்கு பொருத்தமான செருப்புகள், வளையல்கள், நகைகள் எல்லாம் வாங்கப்படும். இதை பார்த்து பார்த்து என் மகள்களுக்கு கசப்பு ஏற்பட்டது. சில நேரங்களில் அவர்கள் என்னிடம் புகார் செய்வார்கள், அம்மா, சுனைனா எவ்வளவு அழகான துணிகளை அணிகிறாள், நாங்கள் ஏன் அப்படி அணியக்கூடாது? சுனைனாவின் அம்மா எவ்வளவு நகைகள் போட்டுக் கொள்கிறாள், நீ ஏன் அப்படி இல்லை?
நான் அவர்களை அமைதிப்படுத்துவேன். ஏனென்றால் இந்த கேள்விக்கு என்னிடம் பதில்கள் இல்லை. என் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் மேலும் மேலும் தையல் வேலை செய்தேன். ஆனால் சுனைனாவின் வாழ்க்கை மட்டத்திற்கும் என் குழந்தைகளின் நிலைக்கும் இடையேயான வித்தியாசத்தை நான் மூட முடியவில்லை. என் மகள்கள் வளர்ந்து வந்தன. தங்களை தாங்களே வெறுக்கத் தொடங்கினர். ஏனென்றால் அவர்களுக்கு இது புரிந்துவிட்டது. ஏனென்றால் இந்த பூரணி என்ற பாம்புதான் எங்கள் தலையில் ஏறியுள்ளது. பிறகு ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். பூரணி மீண்டும் கர்ப்பமாக இருந்தால். சஞ்சு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவரது அன்பில் எந்த குறையும் ஏற்படவில்லை. பூரணியை அதே அக்கறையுடன் பராமரித்தார். ஆனால் கடவுளுக்கு வேறு திட்டம் இருந்தது. சஞ்சும் பூரணியும் மாதாந்திர சோதனைக்காக டாக்டரிடம் சென்று கொண்டிருந்தனர். வழியில் அவர்களது கார் விபத்துக்குள்ளானது. எல்லாம் முடிந்துவிட்டது. சஞ்சுவும் பூரணியும் அங்கேயே உயிர் துறந்தனர். வீட்டில் நான் இருவருக்கும் உணவு தயாரித்து காத்திருந்தேன். ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டு நான் வெளியே கதவை திறந்தேன். அது எங்கள் வீட்டு வாசலிலேயே நின்றிருந்தது. எல்லாம் முடிந்துவிட்டது. சஞ்சுவும் பூரணியும் உடனடியாக இறந்துவிட்டனர். பூரணியின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தையும் சேர்ந்தே போய்விட்டது. இந்த அதிர்ச்சியில் நான் உள்ளுக்குள்ளேயே சரிந்து விட்டேன். ஆனால் படிப்படியாக நான் மீண்டும் சமாளித்தேன். இறுதியில் இந்த இருவரின் மரணம் என் வாழ்க்கையில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. பூரணி எனக்கு ஒரு அந்நியன். என் கணவர் சஞ்சு இருந்தாலும் அவர் எப்போதும் என் கணவராக இருக்கவில்லை. அவர் எப்போதும் பூரணியின் சுற்றுச்சூழலில் இருந்தார். அவளுக்காக மட்டுமே செலவழித்தார். என் குழந்தைகளையும் என்னையும் எப்போதும் புறக்கணித்தார். இந்த நடவடிக்கைகள் என்னை முற்றிலும் கல்லாக மாற்றியிருந்தன. நான் விரைவாக இந்த எல்லாவற்றிலிருந்தும் மேலே எழுந்தேன். சஞ்சு மற்றும் பூரணியின் மரணம் எனக்கு அதிக துக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் சில சமயங்களில் சுனைனாவை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இந்த குழந்தைக்கு அம்மா இல்லாமல் போய்விட்டாள். ஆனால் படிப்படியாக இந்த உணர்வுகள் மீண்டும் வெறுப்பாக மாறின. ஏனென்றால் இவை அனைத்தும் அவள் தாயின் காரணமாகவே நடந்தது. நான் என் முழு வீட்டையும் ஒரு முறை பார்த்தேன். உள்ளே ஒரு அமைதி நிலவியது. இப்போது இந்த முழு வீடும் என்னுடையது. நான் இந்த வீட்டின் உரிமையாளன். ஏனென்றால் பூரணி வந்த பிறகு என் நிலை ஒரு வேலைக்காரியைப் போல மாறிவிட்டது. நான் என் அறையில் மட்டுமே இருப்பேன். பூரணி முழு வீட்டையும் ஆளும் ராணியாக இருந்தாள். அவள் விரும்பியபடி எல்லாம் நடந்தது. பிறகு நான் என் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு திட்டமிட்டேன். வீட்டின் அமைப்பு சிறிது மாற்றி அதை ஒரு தையல் மையமாக மாற்றினேன். ஒரு தையல் மையத்தை திறந்து பெண்களிடமிருந்து கட்டணம் வசூலித்து அவர்களுக்கு தையல் கற்பிக்க தொடங்கினேன். என் முயற்சியில் கடவுளின் அருள் இருந்தது. வீட்டில் பணம் நிறைய வரத் தொடங்கியது. நான் என் குழந்தைகளை மீண்டும் நல்ல பிரைவேட் பள்ளியில் சேர்த்தேன். சுனைனாவையும் பிரைவேட் பள்ளியில் சேர்த்தேன். நான் அவளது பராமரிப்பு, படிப்பு எல்லாவற்றையும் என் குழந்தைகளுக்கு சமமாகவே செய்தேன். குறைவாகவோ அதிகமாகவோ இல்லை. ஆனால் பழைய வாழ்க்கையின் தாக்கம் இன்னும் என் மனதில் இருந்தது. நான் இன்னும் சுனைனாவை வெறுத்தேன். அவளிடம் வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் செய்ய வைத்தேன். சில சமயங்களில் என் கை அவள் மீது எழுந்தது. ஆனால் சுனைனா மிகவும் அமைதியாக மாறிவிட்டாள். எப்போதும் சோகமாக இருப்பாள். அம்மா அம்மா என்று சொல்லிக்கொண்டே என் பின்னால் சுற்றி கொண்டே இருப்பாள். எப்படியோ 4 பெண்களும் வளர்ந்தன. ஆனால் சுனைனா மிகவும் அழகாக மாறினாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் ஒரு விஷயம் என்னை எப்போதும் காயப்படுத்தியது. என் மூத்த மகளுக்கு வரும் திருமண முயற்சிகள் எல்லாம் சுனைனாவை நோக்கி திரும்பிவிடும். இறுதியாக நான் சுனைனாவிடம் கண்டிப்பாக கூறினேன், எந்த வந்த விருந்தாளிகளுக்கும் முன்னால் வரக்கூடாது. அவள் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டாள். அவள் யாருக்கும் முன்னால் வரவில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று நடந்தது. என் மகளின் திருமணம் நடக்கும் தருணத்தில் அவர்கள் சுனைனாவை விரும்பி விடுவார்கள். என் மகளின் திருமணம் நின்றுவிடும். இன்றும் அதே நடந்தது. பிறகு நான் மனதார ஒரு முடிவு எடுத்தேன். முதலில் சுனைனாவின் திருமணத்தை நிறைவேற்றி விடுவேன். என் வழியில் இருக்கும் முட்களை அகற்றி விடுவேன். ஏனென்றால் இதுதான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். சுனைனாவின் திருமணம் நடக்கும் வரை என் மகள்களின் திருமணம் நடக்காது. எனவே நான் சுனைனாவுக்கு திருமண முயற்சிகளை தொடங்கினேன். ஆனால் சுனைனாவுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல திருமண முயற்சிகள் வந்தன. ஆனால் நான் அவளுக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்க விரும்பவில்லை.
பல ஆண்டுகளாக என் இதயத்தில் சேர்த்து வைத்திருந்த கோபத்தை வெளியேற்ற விரும்பினேன். நான் அவள் தாயின் பழியை அவளிடமிருந்து தீர்க்க விரும்பினேன். ஒவ்வொரு வரும் மனமுயற்சியையும் நான் மறுத்துவிட்டேன். ஆனால் அடுத்த முயற்சி முந்தையதை விட சிறப்பாக இருக்கும். நான் சுனைனாவை அவளுக்கு ஏற்றதல்லாத ஒரு வீட்டில் திருமணம் செய்து வைக்க விரும்பினேன். அவளுக்கு துன்பங்களே கிடைக்கும் வீடு. ஆனால் இதுவரை அப்படி ஒரு மனமுயற்சியும் எனக்கு கிடைக்கவில்லை. ஒரு நாள் நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு சைக்கிள் ஓட்டுநருடன் மோதிவிட்டேன். அவர் விரைவாக கீழே இறங்கி என்னை உதவி எழுப்பினார். மன்னிக்கவும் மேடம், நான் உங்களை பார்க்கவில்லை. சிலர் என்னை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து தப்பிக்கவே இப்படி விரைந்தேன். நான் அவரை உற்று நோக்கினேன். நல்ல உயரமான இளைஞர், ஆனால் சற்று பதட்டமாக இருந்தார். நான் கேட்டேன், யார் உன்னை துரத்துகிறார்கள்? அவர் பதிலளித்தார், மேடம், நான் கடன் வாங்கி இருக்கிறேன். சில கடன்களை தீர்க்க சிலர் என்னை துரத்துகிறார்கள். இன்று மாலைக்குள் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு செய்து தருவேன். இப்போது அவர்களிடமிருந்து தப்பித்தாக வேண்டும் என்றான். என் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. சுனைனாவுக்கு இவரை விட சிறந்த மணமகன் கிடைக்காது. நான் அவரை ஒதுக்கிய இடத்திற்கு அழைத்துச் சென்று கேட்டேன், நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்களா? என் வார்த்தைகளை கேட்டு அவர் வெட்கத்தால் தலைகுனிந்தார். ஆனால் சிறு நகை புரிந்தார். நான் உடனடியாக அவரை வீட்டிற்கு அழைத்துச் சென்றேன். புரோகிதரை அழைத்து சுனைனாவுடன் அவருக்கு தாலி கட்டி வைத்தேன். சுனைனா அழுது கதறினாள். ஆனால் நான் அவளது எதிர்பார்ப்பை கேட்கவில்லை. ஒரு கணம் என் இதயம் அவளது அழுகையில் கரைந்தது. ஆனால் நான் என் வெறுப்பில் இவ்வளவு அடிமையாகி இருந்தேன். அவளுடைய துயரம் எனக்கு எதுவும் தெரியவில்லை. சைக்கிள் ஓட்டுநருடன் சுனைனாவின் திருமணத்தை முடித்து அவளை அதே நாளில் வீட்டு உடைகளுடனேயே அனுப்பி வைத்தேன். அவள் அழுது கொண்டே வீட்டை விட்டு சென்றாள். என் மகள்கள் இந்த விரைவான திருமணத்திற்கான காரணத்தை கேட்டபோது நான் சொன்னேன், சுனைனாவின் திருமணம் நடக்காவிட்டால் உங்களில் யாருக்கும் திருமணம் நடக்காது. என் மகள்கள் என் வார்த்தைகளை கேட்டு அமைதியடைந்தனர். இப்போது என் மகள்களின் திருமணத்தை பற்றி கவலைப்பட்டேன். நான் அவர்களுக்கான மனமுயற்சிகளை தேட ஆரம்பித்தேன். சுனைனா இல்லாததால் என் 2 பெரிய மகள்களின் திருமணங்கள் மிக எளிதாக நடந்தன. இப்போது வீட்டில் நானும் என் சிறிய மகளும் மட்டுமே இருந்தோம். சிறிய மகளின் திருமணத்தை பற்றி நான் இன்னும் சிந்திக்கவில்லை. சுனைனாவின் திருமணத்திற்கு பிறகு 6 மாதங்கள் கடந்துவிட்டன. இந்த 6 மாதங்களில் சுனைனா ஒரு முறை கூட எங்கள் வீட்டிற்கு வரவில்லை. எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அவள் எப்படி இருக்கிறாள்? ஏன் எங்களை சந்திக்க வரவில்லை? நாட்கள் இப்படியே கழிந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் திடீரென சுனைனா வந்தாள். அவள் துக்கமாகவோ அல்லது சோகமாகவோ இல்லை. வந்தவுடன் என்னை கட்டிப்பிடித்து என் கைகளில் நிறைய பணத்தை வைத்தாள். நான் உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன். இவளுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து கிடைத்தது? பிறகு நான் நினைத்தேன், எப்படியாவது என் பல கடன்கள் இந்த பணத்தால் தீர்ந்துவிடும். ஒரு வாரம் கழித்து சுனைனா மீண்டும் என்னை சந்திக்க வந்தாள். இந்த முறை இன்னும் அதிகமான பணத்தை என் கைகளில் கொடுத்தாள். இப்போது நான் மிகவும் அதிர்ச்சியடைந்தேன். இந்த பெண்ணுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வருகிறது என்று நான் மீண்டும் அவளை வெறுக்கத் தொடங்கினேன். என்ன ஒரு அதிர்ஷ்டக்காரி இந்த பெண்! எங்கு சென்றாலும் அவளுடைய அதிர்ஷ்டம் மலர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த முறை சுனைனா என்னை சந்திக்க வந்தபோது அவளுடைய கணவரும் வந்திருந்தார். அவர் என்னை மிகவும் அன்பாகவும் மரியாதையாகவும் வரவேற்றார். அதே நேரம் தனது சிறிய சகோதரனுக்கு என் சிறிய மகளின் திருமண வரன் கேட்டார். நான் பணத்தின் மோகத்தில் ஆம் என்று சொல்லிவிட்டேன். இவர்கள் எவ்வளவு பணக்காரர்கள்! என் மகள் சுனைனா போலவே ராணியாக வாழ்வாள். சுனைனா என்னை உள்ளே அறைக்கு அழைத்துச் சென்று கெஞ்சினாள், இந்த திருமணத்தை செய்ய வேண்டாம். ஆனால் நான் கேட்கவில்லை. சுனைனாவால் என் மகளின் சுகத்தை பார்க்க முடியவில்லை போலிருக்கிறது. தான் சுகமாக இருப்பதை போல என் மகளும் இருப்பதை அவள் விரும்பவில்லை என்று எண்ணினேன். வெளியே வந்து சுனைனாவின் கணவருக்கு ஆம் சொல்லிவிட்டேன். அடுத்த வாரமே எளிய முறையில் திருமணத்தை நடத்திவிடலாம் என்றேன். அவர்கள் செல்லும் போதும் சுனைனா மீண்டும் எச்சரித்தாள். ஆனால் நான் கேட்கவில்லை. ஒரு வாரம் கழித்து என் சிறிய மகளின் திருமணத்தை எளிய முறையில் நடத்தினேன். தாலி கட்டும் முன்பும் சுனைனா எச்சரித்தாள். நான் அதை கேட்கவில்லை மட்டுமல்லாமல் அவளை கிண்டலும் செய்தேன். என் மகள் சந்தோஷமாக இருக்க நீ விரும்பவில்லை. நீயும் பூரணியின் மகள்தானே என்றேன்.
என் வார்த்தைகளை கேட்டு சுனைனாவின் கண்களில் நீர் தழும்பியது. அவள் அழுது கொண்டே ஓடிவிட்டாள். என் மகளின் திருமணம் முடிந்தது. விடைபெறும் நேரம் வந்தது. நான் முன்பின் பகைமையை மறந்து சுனைனாவிடம் சொன்னேன், சுனைனா, என் மகளின் கவனம் வைத்துக்கொள். சுனைனா சிறு புன்னகையுடன் சொன்னாள், கவனம் வைக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் என் பேச்சை கேட்கவில்லை. உங்கள் பேராசையில் உங்கள் மகளின் திருமணத்தை நடத்திவிட்டீர்கள். ஆனால் என்னால் முடிந்த அளவு கவனித்துக் கொள்கிறேன். என் மகள் மணமகனுடன் சென்று விட்டாள். நான் தூங்கப் போனேன். தூக்கத்தில் என்னால் அடையாளம் காண முடியவில்லை. நான் ஏன் இதை செய்தேன்? என் மகளின் திருமணத்திற்கு பிறகு 2 வருடங்கள் கடந்துவிட்டன. ஆனால் இந்த 2 வருடங்களில் என் மகள் ஒரு முறை கூட என்னை சந்திக்க வரவில்லை. என் மனம் அமைதி இழந்தது. நானே சென்று என் மகளை பார்க்கலாம் என்று முடிவு செய்தேன். என் மகளின் வீட்டுக்கு சென்றபோது என் தலையில் வானம் இடிந்தது போன்ற அதிர்ச்சி ஏற்பட்டது. கால்களுக்கு கீழே நிலம் சரிந்தது போன்ற உணர்வு. என்னைத்தானே அடித்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது. சுனைனா சொன்னது சரிதான். இந்த திருமணத்தை நான் ஒப்புக்கொள்ள கூடாது. சுனைனா என்னை எத்தனை முறை எச்சரித்தாள். ஆனால் நான் அவள் எச்சரிக்கைகளை கேட்காமல் எனது பேராசையால் என் மகளின் வாழ்க்கையை அழித்து விட்டேன். என் மகள் கிழிந்த ஆடைகளுடன், சிக்கலான தலைமுடியுடன், ஒரு பெரிய கிண்ணத்தை கையில் பிடித்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்தவுடன் ஓடி வந்து கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டு கொண்டே சொன்னாள், அம்மா, என்னை எந்த நகரத்தில் தள்ளிவிட்டீர்கள்? இவர்கள் என்னை அடித்து பிச்சை எடுக்க வைக்கிறார்கள். நான் பேச முடியாத நிலையில் இருந்தேன். அப்போது சுனைனா இன்னும் மோசமான நிலையில் வெளியே வந்தாள். நான் கோபத்தில் நடுங்கிக் கொண்டு கத்தினேன், சுனைனா, நீ என் மகளின் வாழ்க்கையை அழித்து விட்டாய். ஏன் எனக்கு சொல்லவில்லை? சுனைனா கண்ணீர் மல்க சொன்னாள், அம்மா, நான் எத்தனை முறை உங்களை எச்சரித்தேன். ஆனால் நீங்கள் கேட்கவில்லை. நான் உங்களுக்கு சொல்ல முயற்சித்தேன். ஆனால் இந்த ஆபத்தான மனிதர்களிடமிருந்து தாராளமாக பேச முடியவில்லை. அவர்கள் எப்போதும் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் எத்தனை முறை உங்களை கெஞ்சினேன், இந்த திருமணத்தை செய்ய வேண்டாம் என்று. ஆனால் நீங்கள் பேராசையில் இருந்தீர்கள், கேட்கவில்லை. இவர்கள் ஒரு பெரிய கும்பல். மிக உயர்ந்த இடங்களில் இவர்களுக்கு செல்வாக்கு உண்டு. எங்களைப் போலவே பல பெண்கள் இங்கு சிக்கியுள்ளனர். நீங்கள் உடனடியாக இங்கிருந்து வெளியேறுங்கள். இல்லையென்றால் இவர்களுக்கு தெரிந்துவிடும். எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். நீங்கள் முதலில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று இவர்கள் எங்களை பிச்சை எடுக்க வைக்கிறார்கள் என்பதை சொல்லுங்கள். சுனைனா என்னை அப்படியே திகைக்க வைத்துவிட்டு என் மகளுடன் விரைவாக அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். என் கால்களில் உயிரே இல்லாதது போல் இருந்தது. எப்படியோ தன்னை இழுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தேன். போலீசாருக்கு முழு விவரத்தையும் சொன்னேன். ஆரம்பத்தில் போலீசார் என் பேச்சை நம்ப தயாராக இல்லை. நான் நிறைய கெஞ்சிய பிறகு அவர்கள் என்னுடன் வர ஒப்புக்கொண்டனர். சிறிது விசாரணைக்கு பிறகு அந்த கும்பல் பிடிபட்டது. இது ஒரு பெரிய வலையமைப்பு. உயர்மட்டத்தில் இருந்தவர்கள் பெண்களை பிச்சை எடுக்க வைத்து பணம் சம்பாதித்தனர். போலீஸ் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இன்னும் சிலர் தப்பித்தனர். அவர்களை காப்பாற்ற போலீஸ் விசாரணை செய்து கொண்டு இருக்கின்றனர். பல பெண்கள் இந்த கொடுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். நான் என் 2 மகள்களுக்கும் விவாகரத்து வாங்கி வீட்டுக்கு அழைத்து வந்தேன். இப்போது எனக்கு புரிந்தது. பழிவாங்கும் எண்ணத்தில் நான் குருடனாகிவிட்டேன். சுனைனாவுடன் சேர்ந்து என் சொந்த மகளின் வாழ்க்கையையும் அழித்து விட்டேன். ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால், சண்டை போட வேண்டுமென்றால், என் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் சஞ்சுவிடம்தான் சொல்ல வேண்டும். இதில் சுனைனாவுக்கு என்ன தவறு? அவள் ஒரு அப்பாவி பெண். எப்போதும் அம்மா அம்மா என்று கூப்பிட்டு என்னை சுற்றி வந்தாள். என் அடிகளை ஏற்றாள். வீட்டு வேலைகளை செய்தாள். நான் வேண்டுமென்றே அந்த பெண்ணை தவறாக நடத்தினேன். அதனால்தான் கடவுள் என் மகளுடன் தவறாக நடந்து கொண்டார். எப்படியோ என் 2 மகள்களும் இப்போது என்னுடன் இருக்கிறார்கள். முதல் முறையாக நான் ஒரு தாயாக சுனைனாவை கட்டிப்பிடித்தேன். அவள் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் ததும்பியது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? கமெண்டில் சொல்லவும். கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மேலும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.